வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜெயா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் ஆளும் கட்சியில் உச்சகட்ட மோதல். அமைச்சர்களின் அவசர ஆலோசனையால் பரபரப்பு. எழுபத்து 4வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் உரை. புதிய தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் வெல்வோம். சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் பிரதமர் உறுதி. சுயசார்பே இந்தியாவின் இலக்கு. சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் நிபுணர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உறுதி. டெல்லியில் எளிமையாக நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள். உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியேற்றம். அரசியல் கட்சி அலுவலகங்களிலும் மூவர்ண கொடியேற்றி வைப்பு. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் சமூக இடைவெளியுடன் நடைபெற்ற சுதந்திர தின விழா. முதலமைச்சர்கள் கொடியேற்றி உரை. தந்தையை இழந்த சூழலிலும் கடமை தவறாமல் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பெண் ஆய்வாளர். நெல்லை பாளையங்கோட்டையில் நிகழ்ந்த நெகிழ்ச்சியான சம்பவம். சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுதாரர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு. தமிழக அரசு அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது. 3 பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிப்பு. தமிழகத்தில் சுதந்திர தின விழா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தேசிய கொடியேற்றம். தமிழகத்தில் நாளை முழு ஊரடங்கு. வழக்கம்போல் அத்தியாவசிய பொருட்களை வாங்க குவிந்த மக்கள். இந்தியாவில் கொரோனாவால் பலியானோர் எண்ணிக்கை 49,036ஆக அதிகரிப்பு. ஒரே நாளில் 996 பேர் உயிரிழப்பு. மத்திய அரசின் கிசான் திட்டத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தமிழக விவசாயிகள் புகார். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கொரோனா ஊரடங்கை மீறிய புகாரில் 9,67,000 பேர் கைதாகி விடுதலை. 20 கோடியே 53 லட்சம் அபராதம் வசூல். சென்னையில் கொரோனா பாதிப்பில் இருந்து 1,643 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 2,408 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பம் நாளையுடன் நிறைவு.
அஇஅதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவி வருகிறது. இதையொட்டி அமைச்சர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனி குழுக்களாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா ஆகியோரால் ராணுவ கட்டுப்பாட்டுடன் வளர்க்கப்பட்ட அஇஅதிமுக தற்போது எந்தவித கட்டுப்பாடும் அற்ற நிலையில் தனித்தனி குழுக்களாக காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவி வருகிறது. திரு பழனிசாமியும் திரு பன்னீர்செல்வமும் மட்டுமின்றி அமைச்சர்கள் மேலும் சிலரும் முதலமைச்சர் நாற்காலி கனவோடு காய் நகர்த்த தொடங்கியுள்ளனர். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனம் போல அடுத்த முதலமைச்சர் வேட்பாளரின் பெயர்களை முன்மொழிய தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அடுத்த முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தான் என தேனி உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் கட்சிக்குள் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோஷ்டி பூசல் காரணமாக இந்த சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டதால் மோதல் உருவாகும் நிலையும் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் இன்று அமைச்சர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனி குழுக்களாக இது பற்றி காரசாரமாக விவாதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ கட்டுப்பாடு நிறைந்த அஇஅதிமுக சிலரின் சுயநல நோக்கத்திற்காக இப்படி சீர்குலைந்து இருப்பதைக் கண்டு கட்சியின் உண்மை தொண்டர்கள் வேதனை அடைந்துள்ளனர். எழுபத்து 4வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியினை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றினார். 74வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ராஷ்டிரபதி பவன், நாடாளுமன்ற கட்டடம், இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய கட்டடங்கள் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் திரு மோடி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செங்கோட்டைக்கு சென்ற அவர் 7வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சமூக இடைவெளியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மத்திய அமைச்சர்கள், முப்படை தளபதிகள் அதில் பங்கேற்றனர். கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா நிச்சயம் வெல்லும் என தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிரதமர் திரு மோடி தொடர்ந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றினார். சுதந்திர தின விழாவில் குழந்தைகளை காணாமல் இருப்பது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் அனைத்து நடவடிக்கைகளையும் கொரோனா தடுத்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த இக்கட்டான சூழலில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் முன்கள வீரர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். கொரோனாவுக்கு எதிரான போரில் நிச்சயம் இந்தியா வெற்றி பெறும் என பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய திரு மோடி, சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூற வேண்டிய நாள் இது என்றும், நமது பாதுகாப்பை உறுதி செய்யும் ராணுவ வீரர்கள், காவலர்கள் உள்ளிட்டோருக்கும் நன்றி செலுத்தும் நாள் எனவும் கூறினார். நாடு தன்னிறைவு பெறுவதே ஒவ்வொரு இந்தியரின் தாரக மந்திரம் எனவும், சுயசார்பு இந்தியா என்ற கொள்கையை நோக்கி இந்தியா நகர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புதிய தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின்படி நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சுகாதார ஐடி உருவாக்கப்படும் என பிரதமர் தனது சுதந்திர தின உரையில் அறிவித்தார். கொரோனா வைரஸ் உடல் நலம் தொடர்பான தன்னம்பிக்கையை சிந்திக்க தூண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றின் ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவில் நாளொன்றுக்கு ஒரு ஆய்வகத்தில் 300 பேருக்கு மட்டுமே பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், தற்போது நாளொன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் இந்தியாவின் சுகாதார அமைப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் என குறிப்பிட்ட அவர், இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு இந்தியருக்கும் அவரது விவரங்கள் அடங்கிய பிரத்யேக சுகாதார ஐடி வழங்கப்படும் என்றும்,
நோய் பாதிப்பு, மருத்துவர் ஆலோசனை, உட்கொண்ட மருந்து உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதில் சேகரிக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின விழா உரையில் தெரிவித்தார். மத்திய அமைச்சர்கள் டெல்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியேற்றி வைத்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்ஷ்வர்தன், ஜிதேந்திர சிங், நிர்மலா சீதாராமன், பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தங்களது இல்லங்களில் தனித்தனியே கொடியேற்றி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்துள்ளது. ஆனந்தம் இளைஞர் அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய இளைஞர்களின் கல்விக்கு உதவிய செல்வகுமாருக்கு டாக்டர் ஆபை ஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதினை பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வி, முத்தம்மாள், ஆனந்தவள்ளி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. கொரோனாவிற்கு எதிரான போரில் சிறப்பாக செயல்பட்டதற்காக உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை ஆராய்ச்சியாளர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதனுக்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த சமூக பணியாளருக்கான விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜிபி கோதனவள்ளிக்கும், மகளிர் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய தொண்டு நிறுவனத்திற்கான விருது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முனைவர் வி நடன சபாபதி கிராமப்புற கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு மையத்திற்கும் வழங்கப்பட்டது. எழுபத்து 4வது சுதந்திர தினத்தை ஒட்டி மாவட்டங்கள் தோறும் ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு ஏ.பி. சாஹி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தலைமை நீதிபதி திரு ஏ.பி. சாஹி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிஐஎஸ்எஃப் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டுள்ளார். விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள், சட்டத்துறை அமைச்சர், தலைமை செயலாளர், டிஜிபி, சென்னை காவல் ஆணையர், உயர்நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். சென்னை பெரம்பூரில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை எல்ஐசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் எல்ஐசி தென்மண்டல மேலாளர் திரு கதிரேசன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகளின் சென்னை அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை தியாகராயா நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை தியாகராயா நகரில் உள்ள கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு முருகன் தேசிய கொடி ஏற்றினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தேமுதிக துணைச் செயலாளர் திரு எல்.கே. சுதீஷ் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கினார்.
முதுமலை சரணாலயத்தில் யானைகளுடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 27 வளர்ப்பு யானைகளுடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அணிவகுத்து நின்ற யானைகள் மீது பாகன்கள் தேசிய கொடியை பிடித்தவாறு அமர்ந்திருந்தனர். முதுமலை புலிகள் காப்பக உதவி கள இயக்குநர் செண்பக பிரியா கொடியேற்றும் போது யானைகள் தும்பிக்கையை தூக்கி மரியாதை செலுத்தின. இதனைத் தொடர்ந்து யானைகளுக்கு கரும்பு, கேழ்வரகு, சத்து மாத்திரைகள், ராகி ஆகியன வழங்கப்பட்டன. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. கொரோனா பரவலை தடுக்க ஞாயிற்றுக்கிழமை தளர்வில்லா முழு ஊரடங்கை தமிழக அரசு நீடித்துள்ளது. நாளை 3வது ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. பால் மற்றும் மருந்து கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கை ஒட்டி அத்தியாவசிய பொருட்களை வாங்க இன்றும் மக்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கீழ அடையவளஞ்சான் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் மக்கள் குவிந்தனர். பெரிய கடை வீதி, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் காய்கறி மற்றும் பழங்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன், இறைச்சி உள்ளிட்ட அசைவ பொருட்களையும் மக்கள் வாங்கி சென்றனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 65,002 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,26,193ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 18,08,937 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 6,68,220 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 996 பேர் கொரோனாவுக்கு பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49,036ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் 20,53,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த 146 நாட்களில் தடையை மீறியதாக 9,66,998 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். ஊரடங்கை மீறியதாக 8,75,100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 6,80,247 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அபராதமாக 20,53,51,588 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து கோழியை ஏற்றி வந்த மினி லாரி மன்னார்குடி அருகே காளவாய்க்கரை என்ற இடத்தில் ஜல்லிக்கற்களுடன் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கம் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் தஞ்சாவூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான வெங்கடேசன், கந்தன் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் மன்னார்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் 4 பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் கோழி ஏற்றி வந்த மினி லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். முதல்கட்ட விசாரணையில் தாராபுரத்திலிருந்து 4 பேரும் லிப்ட் கேட்டு திருத்துறைப்பூண்டிக்கு செல்லும் வழியில் விபத்துக்கு ஆளானதாக தெரியவந்துள்ளது. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறுவோருக்கு சிறை தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் அவசர சட்டத்தை இயற்ற ஒடிசா அரசு முடிவு செய்துள்ளது. ஒடிசாவில் கொரோனா பாதிப்பு 52,000-ஐ தாண்டியுள்ளது. 314 பேர் இறந்துள்ளனர். இதையடுத்து கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை ஒடிசா அரசு எடுத்து வருகிறது. முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறுவோருக்கு கடுமையான அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தை திருத்தி அவசர சட்டம் பிறப்பிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இதன் மூலம் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை மீறுவோருக்கு குறிப்பிட்ட காலம் சிறை தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. சட்டசபையை கூட்ட முடியாததால் அவசர சட்டம் பிறப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் மத்திய அரசின் திட்டமான பிரதமர் கிசான் திட்டத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சுவாமிமலை விமலநாதன் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசினுடைய PM கிசான் திட்டம் இது பிரதமருக்கான விவசாயிகள் வெகுமதி திட்டம். இந்த திட்டத்திலே தமிழகத்தில் சற்றேறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு ஊழல் முறைகேடு மோசடி நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான விசாரணையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அரசே இதில் நடைபெற்றிருக்கின்ற முறைகேட்டை விசாரித்தால் அந்த விசாரணை நேர்மையானதாக இருக்காது, தெளிவானதாக இருக்காது. இந்தியா முழுமையும் இருக்கின்ற விவசாயிகள் இந்த திட்டத்தில் பிரதமருடைய கிசான் திட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற மோசடியை மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை விசாரித்தால் மட்டுமே இதிலே உண்மை வெளிவரும். எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பாளையங்கோட்டையில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் தனது தந்தை இறந்த நிலையிலும் சுதந்திர தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. பாளையங்கோட்டை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வரும் பெண் ஆய்வாளர் மகேஸ்வரியின் தந்தை உடல்நலக்குறைவால் வடமதுரையில் நேற்றிரவு காலமானார். அவரது இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக மகேஸ்வரி திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு செல்ல இருந்தார். சுதந்திர தின விழா அணிவகுப்பை தலைமை ஏற்று நடத்துவதாக இருந்ததால் அவரால் அங்கு செல்ல இயலவில்லை. இந்த சூழலில் சிறிதும் மனம் தளராமல் கடமை உணர்வுடன் மகேஸ்வரி சுதந்திர தின விழா அணிவகுப்பில் இன்று கலந்து கொண்டார். அணிவகுப்பு முடிந்தவுடன் மகேஸ்வரி தந்தையின் துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றார். அவரது கடமை உணர்ச்சி அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. நாடு முழுவதும் அரசியல் கட்சி அலுவலகங்களில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு AK அந்தோணி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். திரு ராகுல் காந்தி, திரு அகமது பட்டேல், திரு KC வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் அதில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வடமதுரை பேரூர் கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு சக்தி கணேசன் விடுவிக்கப்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் அறிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வடமதுரை பேரூர் கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு சக்தி கணேசன் விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் நாராயணசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். அப்போது உரையாற்றிய அவர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு இயந்திரம் மற்றும் போதாது என்றும் சமூக கடமையை மக்கள் உணர்ந்து அரசோடு கைகோர்த்து ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இந்திய சீன எல்லையான லடாக்கில் சீன ஊடுருவலை தடுக்கும் விவகாரத்தில் மோடி தலைமையிலான இந்திய அரசு அஞ்சுகிறது என காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். லடாக் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் செயல் குறித்து காங்கிரஸ் MP ராகுல் தினம் விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் தனது ட்விட்டரில் காங்கிரஸ் MP ராகுல் ஹிந்தியில் கூறியது, லடாக்கில் சீனா தனது படை பலத்தை வலுப்படுத்தி வருகிறது. இதனை எதிர்கொள்ள முடியாமல் மோடி அரசு அஞ்சுகிறது என பதிவிட்டுள்ளார். உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். IPL போட்டிக்கான பயிற்சிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னைக்கு வருகை தந்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா உட்பட வீரர்கள் அனைவரும் சென்னை வந்தனர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. IPL போட்டிகளுக்காக 21ஆம் தேதி துபாய்க்கு புறப்பட உள்ள சென்னை அணி முன்னதாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர்.
விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக தடையை மீறி நெல்லை டவுனில் இந்து முன்னணியினர் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டை தொடங்கினர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது சிலைகளை பிரதிஷ்டை செய்வதற்கும் ஊர்வலம் நடத்துவதற்கும் இந்த ஆண்டு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அரசின் உத்தரவை எதிர்த்து இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சிலைகள் வைக்கப்படும் என அறிவித்தன. அதன்படி நெல்லை டவுனில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதேபோல் மாவட்டம் முழுவதும் 1300 சிலைகள் பிரதிஷ்டை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்து முன்னணி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் விழாக்கள் நடைபெறாததால் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை என நாகை மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஊரடங்கிற்கு முன் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விலை போன தேங்காய் தற்போது 10 முதல் 15 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசே கொள்முதல் செய்து தேங்காய்க்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி பாம்பன் ரயில் பாலத்தில் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். நாட்டின் 74வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முன்தினம் முதல் பாம்பன் ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு போலீசார் பாம்பன் ரயில் பாலம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ரயில் பாலம் மற்றும் சாலை பாலத்தில் மீன் பிடிக்கவோ அல்லது தேவையின்றி மீனவர்கள் மற்றும் அந்நியர்கள் யாரும் வரக்கூடாது என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனா ஊரடங்கால் வேலையின்றி வறுமையில் வாடிய இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அருகே ஏழகரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் விடுதி ஒன்றில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்து வந்தார். கடந்த சில மாதங்களாக வேலை இல்லாததால் சுப்பிரமணியன் தனது மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் வறுமையில் தவித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று விஷம் குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.